என் பேர் கனிமொழி. நேட்டிவ் வந்து திருச்சி எங்களுக்கு. நாங்கள் இங்கே சம்மருக்கு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வெயில் வந்து முன்னாடி நாளெலாம் விட இன்றைக்கி கொஞ்சம் வெயில் பரவாயில்லையாக இருக்குது. கவர்மெண்ட்டும் இந்த சுற்றுலா இதை வந்து நல்லா வச்சுருக்காங்க. உமன்ஸ்க்கும் சேஃப்டி நல்லா இருக்குது. அதனால் சரி சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே இப்போ தான் இங்கே ஃபஸ்ட்டு இங்கே பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். பீச் போனோம், எல்லாமே நல்லாயிருக்கு. என் பேர் விஜய், பொன்னீர்லேருந்து வந்துட்டு இருக்கோம். நம்ம டீம் பேர் வந்து கலை முதுமணி சுப்பிரமணியாசன் சிலம்பக்கூடம். நம்மளுடைய பயிற்சியாளர் வந்து குணசேகர் மாஸ்டர் அவர் தான். பசங்களுக்காக நம்ம மகாபலிபுரம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் கோடைக்கால விடுமுறைக்காக. பசங்க வந்து எல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்கணும், வரலாறு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து சிலம்பத்தை எந்தளவுக்கு பழைய கலையை நம்ம தோண்டி எடுத்து நம்ம பண்ணுறோமோ அதேமாதிரி பழைய கலையாகிய சிற்பக்கலைகளும் இது எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி நம்ம காட்டிகிட்ருக்கோம். அதேமாதிரி எல்லா பசங்களும் வந்து இது தெரிஞ்சுக்கணும். மொபைலில் இப்போ அப்டேட் ஆகிட்டு இருக்க மொபைலில் நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதே தான் நம்ம கற்றுக்கிட்டு இருப்பாங்க. பழசை என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கல. பழசை தெரிஞ்சுக்கினா தான் புதுசாக நம்ம அப்டேட் ஆகி பண்ண முடியும். நம்ம அதுக்காக தான் சொல்கிறேன், எல்லா பசங்களும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு பழசெல்லாம் என்னமா இருக்கோ அது எல்லாமே தேடி கண்டுபிடிச்சி இது எப்படி உருவாச்சு, இந்த கலைகள் இதெல்லாம் பழையசெல்லாம் எப்படி செதுக்குனாங்க, அதுக்கு எவ்வளோ கடின உழைப்பு போட்டாங்க, அதுக்கான உழைப்பு எவ்வளோன்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கினா தான் அது எல்லாருமே உங்களுக்கு உங்களுக்கு படிப்பில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கப்படும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்காக வந்துட்டு இன்றைக்கி மகாபலிபுரத்துக்கு வந்து பார்த்துருக்கோம். இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரியான அந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணோம். கடற்கரை கோயில், அதுக்கப்புறம் ஐந்தரகம்பா எல்லாமே பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலங்கரை விளக்கம் எல்லாமே பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூட்டம் நிறைய இருக்குது. ஆனாலுமே கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. என்ஜாய் பண்ணுறோம் இந்த இடத்த. வசதிகள் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே க்ளீனாக வச்சுருக்காங்க. அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எங்களுக்கு. பேட்ரி வெஹிக்கிள்ஸ் ஏதாவது வச்சாங்கனாக்கா வயதானவங்களுக்குலாம் அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி ரொம்ப நல்லா இருக்குது. சென்னை பொஷுவாக்கத்துலேருந்து வரோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஹாலிடேஸ் விட்டதுனால குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக இங்கே மகாபலிபுரம் வந்திருந்தோம். இங்கே வந்து 5 ரதம், வாட்டர் பால் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அழகான இடம். குழந்தைங்களோட நம்ம வந்து இந்த சம்மருக்கு பார்க்கலாம். இந்த சம்மர் மே மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப வெயிலாக இருந்ததுனால நம்மளால் குழந்தைங்களோட வெளியே சுற்றுலா வர என்ஜாய் பண்ண முடியல. இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டும் நல்லா இருக்கவே நம்ம வந்து இந்த கிளைமேட்டை நமக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிக்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு இப்போ ஜூனில் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்கூலு. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஹாலிடேஸில் என்ஜாய் பண்ணுறதுக்காக நாங்கள் மகாபலிபுரம் சுற்றி பார்க்க வந்தோம். இங்கே கடற்கரை பீச் அதையும் பாருங்கள், என்ஜாய் பண்ணோம். இது ரொம்ப அழகான இடம். மகாபலிபுரம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு அழகான இடம். இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம். குடும்பத்தோடு நாங்கள் எல்லாம் வந்து சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணதுக்காக வந்திருக்கோம்.